நேரா கடன் சொல்லுவோம். எத்தனை பேரோட வாழ்க்கையில சமாதானம் இருக்கு? எத்தனை பேர் சமாதானமா வாழ்ந்துட்டு இருக்கும்? சில நேரத்துல சமாதானம் இருக்கு, சில நேரத்துல சமாதானம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சமாதானமாய் போ, சமாதானத்தோட போ. அப்ப இனிமே இன்னைக்கு இங்க இருந்து போறவங்களும் சமாதானத்தோட போகணும். இந்த செய்தியை கேட்டு முடிக்கிறவங்களோட வாழ்க்கையிலும் சமாதானமா போகணும், சமாதானமா வாழணும்னா நாம என்ன செய்யணும்? என்ன செய்தா நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கும்? அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப நாம சமாதானமா வாழ்றோமா, மற்றவங்க மத்தியில நம்ம சமாதானமா இருக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவரோட திட்டம் என்னன்னா, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் எப்படி இருக்கணுமா? சமாதானமா வாழணும், வாழ்க்கை சமாதானமா இருக்கணும்ன்றது அவருடைய எண்ணமா இருக்கு. அதனாலதான் வேதாகமம் முழுவதும் நிறைய இடத்துல சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு பூமியிலிருந்து பரதேசுக்கு போயிட்டாரு. ஆனா சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். அப்படின்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். உனக்காக இந்த சமாதானத்தையே வச்சுட்டு போற, நீ எடுத்துக்கோ. பாருங்க, எந்த கடையிலயும் சமாதானம் கிடைக்காதுங்க. எந்த கடையிலயும் சமாதானம் கிடைக்காது. எவ்வளவு காசு இருந்தாலும் சமாதானம் கிடைக்காது. எவ்வளவு மனுஷங்க நம்மளை சுத்தி இருந்தாலும் சமாதானம் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தையே நான் உங்களுக்கு. அப்ப சமாதானமா வாழணும்னா என்ன செய்யணும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? டாக்டர் கிட்ட போய், டாக்டர் நான் ஆரோக்கியமா வாழணும் டாக்டர் அப்படி கேளுங்களேன். என்ன சொல்லுவார்? டெய்லி வாக்கிங் போங்க, 5 லிட்டர் தண்ணி குடிங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்க, காலில் ஏந்து கொஞ்ச நேரம் அப்படியே மெடிடேட் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க, சாயந்தரம் 8 போட்டு நடங்க, ரொம்ப ஆர்கானிக்கா சாப்பிடுங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. மண் சட்டியில சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம். ஆனா பைபிள் சமாதானமா இருக்க என்ன சொல்லுது? இந்த டாக்டர் சொல்றதா ஏதோ கிடைக்கும், ஏதோ பண்ணிடலாம். ஆனா இந்த சமாதானத்தை என்ன பண்ண முடியாது? எந்த கடையிலையும் வாங்க முடியாது, எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சமாதானமா நம்ம வாழணும்னா என்ன செய்யணும்? அதுதான் நான் ஒரு சில வேத பகுதியிலிருந்து நான் ஒரு சில காரியங்களை என்ன பண்ண போறோம், தியானம் பண்ண போறோம். எடுத்துக்கொள்வோம். முதலாவது யாத்ராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம தியானிப்போம். மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் இடத்திற்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரத்திற்கு திரும்ப போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படிக்கு புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசே நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றார். இந்த சுகமாய் என்ற வார்த்தை சமாதானம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல சுகம்னு எழுதிட்டாங்க. அப்படின்னா ஒரு மனுஷன் சொல்றான், நான் எகிப்துக்கு போறேன். யாருக்கிட்ட? மாமா கிட்ட சொல்றாரு. எத்திரோ கிட்ட வந்து சொல்றாரு, நான் எகிப்துக்கு போறேன், என் சகோதரர்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன? சமாதானமா போய் வாரும். ஒரு மனுஷன் சொல்லி அனுப்புறாரு, சமாதானமா போய் வாங்க. இப்ப என்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர், இன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு போறேன், சமாதானமா போயிட்டு வாங்க. எக்ஸாம் எழுத போறேன், சமாதானமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான குடும்ப காரியமா போறேன், சமாதானமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு ஒரு காரியம் ஜெயமா முடியணும்னு போறேன், சமாதானம். அந்த மாதிரி இந்த மனுஷன் சொல்றாரு, சமாதானமா போங்கன்னு சொல்லி. மோசே இருந்த இடம் எகிப்து. இப்ப எகிப்தை விட்டு எங்க இருக்கிறாரு? மாமனார் வீட்டுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இப்ப இங்க இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய உறவுகள் எல்லாம் எகிப்துல எப்படி இருக்கு? 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. இப்ப மோசே இந்த சூழ்நிலை தான் கேட்கிறாரு, நான் எங்க போறேன்? எகிப்துக்கு போறேன். ஏன்னா இவங்க எல்லாரையும் நான் வெளியே கொண்டு வரணும். மாமனார் கிட்ட போய் உத்தரவு கேட்கிறாரு, நான் போட்டுமா. ஆனா பாருங்க, ஆண்டவர் இவங்க கிட்ட சொல்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதே யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ போன்ட்டு. ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ போன்ட்டு. இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை இதுதான். ஆண்டவர் எனக்கு பேசுறாருங்க, ஆண்டவர் எனக்கு வசனம் பார்த்தேன், ஒரு பாஸ்ட் மெசேஜ் போய் கேட்டேன், அந்த சர்ச்சுக்கு போன, அங்க கேட்டேன், நீ போ, நீ செய்யணும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொன்னாலும் இவன் என்ன பண்றான்? ஆலோசனை கேட்கிறான். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். ஆனா ஊழியர்களுடைய ஆலோசனையை கேட்கிறோமா? எனக்கு தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் போறேன் அப்படின்னு மோசே சொல்லிருக்கலாம். டைரக்டா பேசுறாரு ஆண்டவர், டைரக்டா பேசுறாரு. ஆனா இவன் வெயிட் பண்ணது யாருடைய பதிலுக்கு தெரியுமா? மோசே கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வரும்? எத்ரோ கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வரும்? எத்ரோ என்ன சொல்ல போறார்? ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறான் பாருங்க.
இன்னைக்கு ஊழியர்களுடைய ஆலோசனையை கேட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்க சமாதானத்தோட போலாம். ஊழியர்களுடைய ஆலோசனை ஆண்டவர் பேசுறாரு, இருந்தாலும் இந்த இடத்துல எத்ரோ சொல்றான் நீ சமாதானம் கேட்கறான் பாருங்க. அவன் கேட்ட வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. மோசே தன் மாமனாகிய எத்ரோ இடத்துல வந்து நான் எகிப்தில் இருக்க என் சகோதரத்துக்கு திரும்ப போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும். நல்ல கவனிங்க, நீங்க சொன்னா நான் போறேன், நீங்க சொன்னா நான் போறேன். ஏன்னா இந்த எத்ரோ வந்து சாதாரண ஆள் கிடையாது, பயங்கர ஆலோசனை கொடுக்கிறவன். மோசேக்கு நிறைய ஆலோசனை கொடுத்த ஒரு மனுஷன். இன்னைக்கு இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வார்த்தைகளை சில நேரத்தை சொல்றாரு, ஆனா அதை ஊழியக்காரர்களை கொண்டு கன்ஃபர்மேஷன் பண்றாரு. அந்த கன்ஃபர்மேஷன் வந்த பிறகுதான் என்ன பண்றான், இவன் போகிறான். அப்ப இப்ப எங்க போனாலும் சமாதானத்தோட போனோம்னா ஊழியர்களுடைய ஆலோசனை தேவை. ஒரு சில நேரத்துல ஆலோசனைகள் வரும், அந்த நேரத்துக்கு கேட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை விட்டுரும் போது என்ன ஆகும்னா அங்க நஷ்டம் தான் வந்திருக்கும். அவங்க உயிரோட இருக்கிறாங்களா, அவங்க நிலவரம் என்னன்னு தெரியல, ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு, அவன் இங்க வந்து ஆலோசனை கேட்கிறான். அப்ப இன்னைக்கு வாழ்க்கை சமாதானமா போகணும், நாம போற இடத்துல சமாதானமா திரும்பி வரணும்னா ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அவங்க சொல்ற ஆலோசனை எடுத்துக்கணும், அந்த நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க சமாதான கேட நாமளே உண்டு பண்ணிக்கிறோம். சரி, இப்ப வந்து எத்ரோ சொல்லிட்டாரு சமாதானமா போ. எத்ரோவுக்கு தெரியாது எகிப்துல இருக்கிறவன் எப்படிப்பட்ட கொடூரன்னு தெரியாது, அங்க ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரியாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிதான், எதையோ நோக்கி போறாங்க, அங்க எப்படி இருப்பாங்க ஆட்கள், என்ன செய்வாங்க, உங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும், அங்க என்னென்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாது. குருட்டுத்தனமா நம்பிடுறது சில காரியங்களை. அதுக்குதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஊழியக்காரர்களை திருச்சபையில வச்சிருக்கிறார். நான் இப்படி போனேங்க, ஆட்டோட சொல்லிச்சுங்க, நீ போ சண்டை போடு, யுத்தம் பண்ணு, யுத்தம் உன்னோட இருந்து நான் யுத்தம் பண்ணுவேன், தப்புன்னு போயிடக்கூடாது. அங்க அப்ப ஊழியக்காரங்க கிட்ட கேட்கும் அவன் இன்னொரு ஆலோசனை சொல்லுவான். இப்ப இந்த ஆலோசனை கேட்டார். ஆனா இந்த மோசே இப்ப எப்படி போனார், இப்ப அது ரொம்ப முக்கியம். சமாதானத்தோட உங்க வாழ்க்கை போகணும்னா ஊழியர்களுடைய ஆலோசனை மட்டும் இல்லைங்க, எப்படி போனார். அதே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் பேசிட்டார் போ சொல்லி, ஊழியக்காரங்கிட்டயும் ஆலோசனை கேட்டாச்சு, ஆனா சமாதானத்தோட போ. ஆண்டவர் சொல்ல சமாதானத்தோட போன்னு, இவன் தான் சொல்றான் சமாதானத்தோட போ. நம்ம போகும்போது என்ன பண்றான், சரி நம்ம சொந்த ஊருக்கு போறோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஊருக்கு பிராக் பண்ற மாதிரி பொண்டாட்டி ஏத்திக்கினார், பிள்ளைங்களை ஏத்திக்கினார், எல்லாம் ஏத்திட்டாரு. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டு போறான். என்ன எடுத்துட்டு போறான், அந்த வசனத்துல நல்ல தெளிவா சொல்ல, தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில் பிடித்து கொண்டு போனான். அப்ப சமாதானமா உங்க வாழ்க்கை போனோம்னா கையில கோல் இருக்கணும். இந்த கோல் எதை காமிக்க தெரியுமா, இயேசு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை காமிக்குது. இந்த கோல் எதை காமிக்க தெரியுமா, அவருடைய அதிகாரத்தை காமிக்குது. இந்த கோல் எதை காமிக்க தெரியுமா, இயேசுவின் வார்த்தைகளை காமிக்குது. நீங்க எப்படிப்பட்ட வல்லமையை ஜெயிக்கலான்னு போனாலும் சரி, அந்த இடத்துல எப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு விரோதமா இருக்கும்னு தெரியாது. ஆனா நீங்க போகும்போது ஊழியர்களுடைய ஆலோசனையை பெற்று தேவனுடைய கோலாகிய கடவுளுடைய வார்த்தையும் வாக்கு தத்தத்தையும் எடுத்துட்டு போகும்போது ஜெயிச்சுட்டு சமாதானமா இருந்துருவீங்க. அப்ப சமாதானமா இருக்கணும்னா என்கிட்ட என்ன இருக்கணும், ஊழியர்களுடைய ஆலோசனை இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும், கோல் இருக்கணும், கடவுளுடைய வாக்கு தத்தம். இந்த வருஷம் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், இந்த வாரம் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார், போன வாரம் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கணும். இப்ப நான் ஒரு இடம் போறேன், அந்த இடத்துல ஜெயத்தை பார்க்கணும், சமாதானத்தை பார்க்கணும், எனக்குள்ள என்ன இருக்கணும், கடவுளுடைய வார்த்தையும் ஆலோசனையும் இருக்கும்போது எனக்கு சமாதானம் தான். எத்தனை பேர் சொல்ல முடியும். அப்ப வாக்கு தத்தங்களை இன்னைக்கு வாழ்க்கையில விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அதுக்கு சாத்தியமே இல்லைனாலும் ஆவீங்க. உன் வியாதியை உன்னில இருந்து நீக்குவேன், அது நான் சாத்தியமே இருந்தாலும் அது சாத்தியமே இல்லைனாலும் அது நடக்கும். உன்னோட யுத்தம் பண்ணுவேன், நீ காண மாட்டேன்னா காண மாட்டேன், அவ்வளவுதான். இன்னைக்கு பெரிய காரியமா இருக்கும். நான் போனாட்டி சொன்னதுதான், செங்கடல் திறக்கணும்னா கைகளை உயர்த்தணும், யோர்தான் பின்னிட்டு போகணும்னா கால்களை வைக்கணும், சிறையிருப்புகள் திறக்கணும்னா தேவனை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு இதுதான். மோசே போறாரு, அங்க என்ன சூழ்நிலைன்னு தெரியாது, ஆனா தேவனிடத்துல வார்த்தையை பெற்று ஊழியர்களுடைய ஆலோசனையை பெற்று வாக்கு தத்தம் எனக்குள்ள இருக்கு. பாருங்க, அவ்வளவு பெரிய ராஜ்யம், 430 வருஷம் ஒரு பெரிய ராஜ்யம் என்ன பண்ணிருக்கு, அடிமைத்தனம் பண்ணி வச்சிருக்கு சொந்தக்காரங்க எல்லாரையும். அங்க தனியா போக முடியுமா, பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டு போய் சண்டை போட முடியுமா? பாருங்க, கடவுளுடைய வாக்கு தத்தம். அப்ப சமாதானமா வாழணும்னா எனக்கு ஆலோசனை வேண்டும், கடவுளுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும், வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும். அப்ப இன்னைக்கு சமாதானத்துல போனா முதல்ல என்ன, எப்படி சமாதானம் இருக்கும் வாழ்க்கையில, சமாதானமா வாழணும்னா என்ன பண்ணும், ஆலோசனை, கடவுளுடைய வாக்கு தத்தம், என்னோட வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும். அப்ப சமாதானத்தோட போலாம், சமாதானத்தோட ரிட்டர்ன் வந்துடலாம்.
சரி, ரெண்டாவது காரியத்தை நான் சொல்றேன். சமாதானமாய் வாழணும்னா அடுத்தது என்ன செய்யணும்? முதல்ல என்ன காரியம் சொன்னேன்? ஆலோசனையை கேட்கணும். ரெண்டாவது வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கணும். அடுத்தது இயேசுவின் வார்த்தைகளை சரியா பயன்படுத்தணும். ரெண்டாவது காரியத்தை நான் சொல்றேன். சமாதானத்தோட போகணும், நம்ம வாழ்க்கை சமாதானமாவே போகணும் அப்படின்னா ரெண்டாவது காரியத்தை சொல்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேலின் புத்தகம் முதல் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை. இங்க ஒரு மனுஷன் சொல்றான் பாருங்க, ஒரு அம்மாவை பார்த்து சமாதானத்தோட போ. அங்க எத்தனை சொன்னா சமாதானத்தோட போ, இங்க இவன் சொல்றான் சமாதானத்தோட போ. யாரை பார்த்து சொன்னா? இந்த அண்ணாளை பார்த்து சொல்றான். இந்த அண்ணாளுடைய குடும்பம் லேவியின் குடும்பம். இவன் கனவு பேர்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். எல்கானா இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். 2 மனைவிங்க, அன்னாள் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்கு, ஆனா அன்னாளுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன இல்ல யோசிங்க. எனக்கு பிள்ளைங்களா இருக்கு, எனக்கு சரீரத்துல ஆரோக்கியம் இல்ல, எனக்கு மனசுல நிம்மதி இல்ல, எனக்கு வீட்டுல பணம் இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல, என் சூழ்நிலை கடுமையா இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு அண்ணாளுடைய நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அண்ணாவை பார்த்து அந்த ஊழியக்காரன் சொன்னான் சமாதானத்தோட போ. அங்கேயும் ஒரு ஊழியக்காரன் சொன்னான் சமாதானத்தோட போ. போனா ஜெயிச்சுட்டான். இங்க இந்த ஊழியக்காரன் சொல்றான் சமாதானத்தோட போ. என்ன சொல்றான்? சமாதானத்தோட போ. பாருங்க, இந்த வேலையில அண்ணாள் ஜெபிக்கிறான். என்ன ஆயுதம் பாத்தீங்களா? மோசே கையில எடுத்தது கோல், வாக்கு தத்தம், கர்த்தருடைய வார்த்தை. ஆனா இந்த அம்மா எடுத்தது என்ன? சமாதானமா இருக்கணும்னா ஜபம். இப்ப வாழ்க்கை சமாதானமா போகணும்னா நாம எடுக்க வேண்டிய ஆயுதம் ஜபம். சமாதானம் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஜபன்ற ஆயத்தை எடுங்க, சமாதானம் வந்துடும். அதே முதல் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோட இருக்கும் நாளெல்லாம் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலைமையில் சவர கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த அம்மா தெளிவா ஒரு ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பாத்தீங்களா? இந்த அடியாளுடைய சிறுமையை எண்ணிப்பாரோ. இந்த அம்மாவுக்கு குழந்தை பிரச்சனை, சிலருக்கு குழந்தைகளால பிரச்சனை, சிலருக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறதுன்றது பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த பாருங்க, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும், உங்களுடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி. ஒரு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்த ஒரு பொருத்தனை பண்றா பாருங்க, பொருத்தனையோடு கூட ஜபம். இன்னைக்கு நம்ம நிறைய பொருத்தனை பண்றோம், ஆண்டவருக்கு வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறோம். கரெக்டா சர்ச்சுக்கு வந்துரும், ஆண்டவரே ஆண்டவரே நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவோம், ஆண்டவரே ஆண்டவரே நியூ இயர் வந்துச்சு, இனிமே நான் சபைக்கு கரெக்டா காணிக்க கொடுத்துருவோம், ஆண்டவரே ஆண்டவரே நான் இனிமே ஒழுங்கா ஜபிப்பேன், ஆண்டவரே. வாக்குறுதியில சரியா இருக்கிறோமா? இந்த அம்மா பண்ண ஜபத்துல உண்மைத்தன்மை இருந்தது, சிறுமைத்தன்மை. பாருங்க, ஆண்டவர் ஒன்னே என்ன பண்றாரு, இந்த அம்மாவுடைய அந்த இவ எவ்வளவு சிறுமைப்படுத்துறா தாழ்மை. மோசே கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார், எகிப்துக்கு போறார், ஆனா ஊழியருடைய ஆலோசனையை கேட்கிறார், வாக்கு தத்தமாகிய அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு போறார், எகிப்துல ஜெயம் உண்டாச்சு. இந்த அம்மா சமாதானத்தோட போனோம்னா, இந்த அம்மாக்கு இந்த ஊழியக்காரன் சொல்றான், நீ ஜெபம் பண்ணிட்ட கர்த்தர், நீ இப்போ உனக்கு சமாதானம் கிடைச்சிருச்சு. பாருங்க, ஆண்டவராக இயேசுவானவர் இவருடைய சிறுமைப்பட்ட நிலையை பார்த்தார். அப்ப இன்னைக்கு நாம சபைக்கு வரோம், அங்க தாழ்ந்து இருந்து ஜெபம் பண்றோமா, இல்லை தன்னை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமா? அப்ப சமாதானத்தோட இருக்கணும்னா நம்ம தேவ சமூகத்துல தாழ்மையின் ஜெபம் தேவை. சங்கீதம் 9:9 வாசிச்சு பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம்னு சொல்லியிருக்கு. அப்ப அண்ணாளுக்கு இந்த 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 அண்ணாளுக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருந்திருக்கிறார். அதே சங்கீதம் 9:12 வாசிச்சு பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு கூப்பிடுதலை மறவார். இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்க சாத்தியமே இல்லை. அதாவது இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, எனக்கெல்லாம் இது நடக்க சாத்தியமே இல்லை, இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இதெல்லாம் போகுமா, இதெல்லாம் வாய்க்குமா, வாய்க்காதா, சாத்தியமே இல்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, சிறுமைப்பட்டவன் கூப்பிட்டா சாத்தியம் இல்லாததும் சாத்தியமாகும். அந்த ஊழியக்காரன் தெளிவா சொன்னான், ஏலி சொல்லிட்டான் சமாதானத்தோட போ, நீ ஜெபம் கர்த்தர் உன் சிறுமைப்பட்ட காரியத்தை பார்த்துட்டா, நீ சமாதானம். அப்படின்னா இதுல 3 காரியம் இருக்கு. உனக்கு நீ எப்ப இயேசுதான் அடைக்கலம் வந்துட்டியோ, எப்ப இயேசுதான் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, அதே சங்கீதம் 9:18 சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ எந்த வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்கான் பாருங்க இந்த ஏலி, எப்ப நீ இயேசுதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ உன் வாழ்க்கையில நீ சமாதானம் தான்.
ஏன்னா ஆண்டவர் உனக்கு அடைக்கலமா இருப்பார், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்பார், உன் நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அப்ப பாருங்க, சமாதானம் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, ஜபத்துல ஆரம்பிக்குது. முதல் சமாதானம் வாக்கு தத்தத்தை எடுத்து வாக்கு தத்தத்தை அவருடைய வார்த்தையை பயன்படுத்துவதில் ஆரம்பிக்குது. ரெண்டாவது ஜப வாழ்க்கையில ஆரம்பிக்குது சமாதானம். இப்ப சமாதானத்தோட போனா ஜபம் பண்ணணும். அப்பப்ப ஜபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம வாழ்க்கையில சரியான ஜபம் பண்ணும்போது, அதுவும் நம்மை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி ஜபிக்கும் போது நம்ம வாழ்க்கை சமாதானமாவே போகும். ஆண்டவர் இந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்க மூலமா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எனக்கு உங்களுக்கே ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு குறை இருக்கு, இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு குறை. உங்களுக்கு என்ன குறை அது உங்களுக்கு தான் தெரியும். ஜெபம் பண்ணி பாருங்க, சமாதானமா மாறிடும். அது சமாதான குலைச்சல்கள் எல்லாம் சமாதானமா மாறிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? தாழ்மை பண்ணணும். மோசே என்ன பண்ண, சமாதானத்தோட போ அப்படின்னு அங்க ஒருத்தர் சொன்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தோட போனோம்னா கடவுளுடைய வார்த்தை கையில இருக்கணும், ஊழியருடைய ஆலோசனை இருக்கணும். கடவுளுடைய வார்த்தைய நாம விசுவாசித்து அதை எடுத்து பேசும்போது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சமாதானம் தான். சமாதான கேடுகள் வருங்க, வரும். மோசேக்கு அங்க வந்தது, இவர் சும்மா போனாரா? கோல் எடுத்துன்னு போனார். அங்க இருக்கிறவங்க கிண்டல் பண்ண உட்காந்துதான் வந்துட்டார். கொம்பு தூக்கின் பெரிய இது, அதுவும் பெரிய அரண்மனையில. ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா மோசையோட தலை போயிட்டு இருக்கும். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து, என் தலையை வாங்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? என் கையில வாக்கு தத்தம் இருக்கு, அதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த அண்ணால் போய் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே எனக்கு கர்ப்பப்பை இருக்கு ஆனா குழந்தை இல்ல. ஆனா அங்க ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு, ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் சொன்ன, சமாதானத்தோட போ. ஏன்னா உன் சிறுமைப்பட்ட எண்ணத்தையும் உன் ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டார். உன் சிறுமைப்பட்ட காரியம் உனக்கு அடைக்கலமா ஆயிடுச்சு, உன் ஜபம் கேட்கப்பட்டது, நீ வெக்கப்பட்டே போக மாட்ட. ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அப்ப அண்ணால போல இருக்கா நம்ம வாழ்க்கை, ஜப வாழ்க்கை. சமாதானத்தோட போகணும்னா முதல்ல கடவுளுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும், அதை பயன்படுத்தணும். ரெண்டாவது, நம்ம சமாதானமா நம்ம வாழ்க்கை நடக்கணும்னா ஜப வாழ்க்கை இருக்கணும். மூன்றாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம், சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் 1 சாமுவேலின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 35வது வசனம். தாவீது சொல்றான் பாருங்க, ஒரு அம்மாவை பார்த்து சொல்றான், நீ சமாதானமா வீட்டுக்கு போ, சமாதானமா போ. இங்க 3வது வார்த்தை புறப்பட்டு வந்து பாருங்க, சமாதானமா போ. அபிகாயில பார்த்து தாவீது சொன்ன ஒரு வார்த்தை. முதல்ல மோசேயை பார்த்து அங்க ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை. அடுத்தது அன்னாலை பார்த்து ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை. மூன்றாவது அபிகாயிலை பார்த்து ஒரு தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை, சமாதானமா போமா. பெரிய போராட்டத்தோட வந்திருக்கிறான். இந்த அபிகாயில் யாருன்னா நாபாலின் மனைவி. இந்த நாபால்னா என்ன தெரியுமா? சரியான ஆள் அவன். நாபால்னா முட்டாள்னு சொல்லலாம், கஞ்சன்னு சொல்லலாம், மோசமானவன் சொல்லலாம், பொல்லாத குணம் உள்ளவன் சொல்லலாம். இப்படிப்பட்டவனோட பொண்டாட்டி. இவர் சார் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டாரு. தாவீதுக்கு கோவம் வந்துருச்சு. ஆனா அந்த அம்மா ஒரு ரெக்வஸ்டோட வராங்க. அது வாசிப்போம். 1 சாமுவேல் 25 10 11 வாசிங்க. 1 சாமுவேல் அதே 25ஆம் அதிகாரம். என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்களா இந்த நாபால்? தாவீது யாருங்க தாவீது? நிறைய பேர் என்ன பண்றது, யாருங்க ஊழியக்காரன்? என்ன ஊழியக்காரனா பெரிய கொம்பா, பெரிய இதுவா? ஊழியக்காரமா ஜெபம் பண்ண முடியாது தெரியுமா? நான் ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லிட்டு வந்தேன், 100 கோடி ரூபா வச்சு இந்த எலும்பு முறிவை சரி பண்ண முடியுமா உங்களால? இல்ல 50 கிலோ தங்கத்தை வச்சு கட்டினா நாளைக்கே சரியாயிடுமா? ஆனா ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா ஒரே நாள்ல சரியானதெல்லாம் உண்டு, நடக்காததெல்லாம் நடந்தது உண்டு. பணத்தால செய்ய முடியாதது கடவுளுடைய வார்த்தையினால செய்ய முடியும். பாருங்க, இவர் கேட்ட கேள்வி பாத்தீங்களா? என்ன கேக்குறேன்? தாவீதின் ஊழியக்காரனை பிரத்யுத்தமாக தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? ஒரே கூழாங்கல்ல கோலியாத்த வீழ்த்தினுவேன். யார் அவன்? எவ்வளவு திமிர் இருக்கணும் இவனுக்கு. தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகள் மயிர் கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பானே. நான் ஏன்டா கொடுக்கணும் உங்களுக்கு? நான் ஏன் கொடுக்கணும்? தாவீது பெரிய இதுவா? அவனுக்கு ஏன் நான் கொடுக்கணும்? யாரு ஏன் அப்போ ஏன் தண்ணீர் நான் ஏன் கொடுக்கணும்? எவ்வளவு திமிரு! தாவீது தேவ மனுஷன், கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சார் இதெல்லாம் பண்ணிட்டாரு. 12வது வருஷம் தாவீது வாலிபர் தங்கள் வழியில் திரும்பி மறுபடியும் தாவீது வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் வந்து தாவீது கிட்ட சொல்லிட்டாங்க. தேவ மனுஷனே, அவன் கண்ணா பின்னான்னு பேசுறான். ஆண்டாளு அவன் பேசுறத காது குத்தி கேட்க முடியல. நான் ஏன்டா தண்ணி கொடுக்கணும்? நான் ஏன்டா ஆடு கொடுக்கணும்? எதையா அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. 13வது வசனம். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து,
நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டு, தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டார்கள். 200 பேர். பாத்தீங்களா, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட திமிரு, தனிப்பட்ட மனுஷனுடைய பொல்லாத எண்ணம், கஞ்சத்தனம், பொல்லாத குணம், ஒரு பெரிய டீமே வருது இவனை காலி பண்றதுக்கு. 18வது வசனம் வாசிங்க. அப்போது அபிகாயில் தீவிரமா 200. அப்ப இங்க பாத்தீங்களா, அபிகாயில் பார்த்தா ஆஹா, தேவையில்லாத இடத்துல கைய வச்சுட்டான்டா இவன் பண திமிர்ல, அதிகார திமிர்ல, பொல்லாத குணத்துல, முட்டாள்தனமான முடிவு எடுத்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனுக்கு விரோதமா அவன் கேட்கிறான், ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போவோமே, மிகுதியா இருக்கு, கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம், கொடுக்காத நான் ஏன் கொடுக்கணும், கொடுக்க முடியாது கூட சொல்லிருக்கலாம். அதுக்கு எல்லாரும் ஈர்த்துட்டான், அவங்க அப்பா வரைக்கும் ஈர்த்துட்டான். இந்த அசிங்கமா திட்டும்போது அப்பா அம்மா எல்லாம் திட்டுவாங்களா, அந்த மாதிரி அது கொஞ்சம் டீசெண்டா எழுதிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி பண்ணிட்டான். பார்த்தா வேலைக்காவாது. என்ன பண்ணா, தீவிரமா 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்பதான் சொன்னான் தாவீது சொன்னா, சமாதானமா போ, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், போ, சமாதானமா போ. நான் வார்த்தை இல்ல இது. அங்க ஒரு தேவ மனுஷன் சொன்னான், எகிப்துக்கு போற, சமாதானமா போ. வெறுமையா கோயிலுக்கு வந்துட்ட, உன் பிரச்சனையை நீ பாக்கல, கோயில்ல வந்து ஆண்டவரை பார்த்துட்ட, உன் சிறுமைப்பட்டதை ஆண்டவர் பார்த்துட்டாரு, நீ சமாதானமா போ. 3வது, எதிரிகள் சூழ்ந்து, அது எதிரின்னு சொல்ல முடியாது, பிரச்சனையை தானா இழுத்துக்கிறது சாரு. ஆனா இங்க சொன்ன சமாதானமா போ. ஏன்னா கொடுக்க அனுபவம் உடையவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருசா இருக்கும். சமாதானமா வாழணும்னா நம்ம கொடுக்கிறவர்களா இருக்கணும். நான் இயேசுக்கு கொடுக்கிறவனா இருக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கிறவனா இருக்கணும். கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறான்னு கடவுளுக்கும் நமக்கும் தெரியும். ஆனா நாம கடவுளுக்கு என்ன கொடுக்குறோம்? அப்ப என்ன ஆகுது? கடவுளுடைய கோபம் வந்தது, நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பண்ணணும், கடவுளுடைய கோபம் அப்படி வந்துருது. ஏன்னா நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாத்தீங்களா, கொடுக்கிற வெகுமதி வழியை உண்டாக்குமா. இங்க அபிகாயிலுக்கு ஒரு வழி உண்டாச்சு, கொடுக்கிற அனுபவம் வந்தவன. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கை சமாதானமா போகணும்னா கொடுக்கிற அனுபவத்தை உடையவர்களா இருங்க. இயேசுக்காக அவன் என்னன்னையோ கொடுக்குறான், நாம என்ன பண்றது இல்ல, கோயிலுக்கு சரியா காணிக்க கொடுக்கறது இல்ல. பரவாயில்ல, இயேசுதான், அவர் பாவம், அவர் பிச்சைக்காரனா வந்தார், பிச்சைக்காரனா போயிட்டாரு, அவருக்கு என்ன நம்ம கொடுக்கத்தான் பெரிய விஷயமா. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில அது எல்லாம் கணக்கு வைக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, அதே நீதிமொழிகள் 21:11 வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 11வது வசனம், 14வது வசனம். நீதிமொழிகள் 21:14. பாத்தீங்களா, அந்தரங்கமாய் கொடுக்கப்படும் வெகுமதி கோபத்தை தணிக்குமா. இந்த தாவீதின் கோபம் தணிக்கப்பட்டது என்னன்னா கொடுத்ததுனால. மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். பாத்தீங்களா, கொடுக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில தேவ கோபத்தையே மாற்றுமா. அப்ப வழிய உண்டாக்குது, கோபத்தை தணிக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில சமாதானமா போக கொடுக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். எப்பயுமே இன்கமிங் தான், நோ அவுட் கோயிங். எப்பயுமே இயேசு கொடுத்தா வாங்கிப்பேன், ஆனா நான் இயேசுக்காக கொடுக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில சமாதான குலைச்சலுக்கு காரணம் நம்ம கொடுக்கிற அனுபவத்துல இருக்கணும். பாருங்க, இப்ப எப்ப நாம நம்முடைய காணிக்கையை சரியா பலிபீடத்துல செலுத்த ஆரம்பிக்கிறோமோ, இயேசுக்கா கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பயே நம்ம வாழ்க்கை சமாதானத்தின் பாதையில போக ஆரம்பிக்குது. அப்ப முதலாவது அங்க மோசேக்கு சமாதானத்தோட போ. எப்படி போனா? வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு போனா சமாதானம் உண்டாச்சு. இஸ்ரவேல் மக்கள் அந்த 430 வருஷம் அடிமைத்தன மக்களுக்கே சமாதானம் உண்டாச்சு. அந்த இடத்துல ஒரு அம்மா கோயிலுக்கு ஒண்ணுமே இல்லாம, ஆண்டவரே நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு தன்னை சிறுமைப்படுத்தி தன்னை தாழ்த்தி ஜபத்தோட போனா, வீட்டுக்கு சமாதானத்தோட போனா. இந்த அம்மா காணிக்கையோட போனாங்க, வீட்டுக்கு சமாதானத்தோட போன அந்த ஊழியக்காரன் சொன்னான். அடுத்து இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். 3 பேரோட வாழ்க்கையில சமாதானமா போ அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படியெல்லாம் பயன்பட்டுதான் அவங்க அங்க என்னெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 4வது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அவர் அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவளுக்கு முன்னாடி சொன்னார்.
நீங்க பாத்தீங்களா, இயேசு சொல்றாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஊழியக்காரனை கொண்டு பேசினவர், புதிய ஏற்பாட்டுல தானே என்ன பண்றாரு, இந்த அம்மாவுக்கு சொல்றாரு, வீட்டுக்கு சமாதானமா போமா. வார்த்தை எவ்வளவு பெரிய ஹைலைட் ஆயிடுது. பேசணும்னா பெருசா பேசலாம், இருந்தாலும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஒரு வேதனையோட வந்தாங்க, சமாதானமா போறாங்க. எத்தனை வருஷம் பாடி உங்களுக்கு? 12 வருஷம். 12 வருஷம். எவ்வளவோ மருத்துவர்கள் கிட்ட போறாங்க, எவ்வளவோ பணத்தை செலவு பண்றாங்க. கடைசியில இயேசு மட்டும்தான் தீர்வு. நான் சொல்றேன் பாருங்க, மனுஷங்க அவங்க இவங்க இதை பண்றா இதை, நான் இயேசுதான் தீர்வுன்னு வந்துட்டேன்னா நீங்க உங்க வாழ்க்கை சமாதானமாவே போகும். என்ன பண்ணா, வஸ்திரத்தை தொட்டா ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றாளா இல்லையா? இங்க முக்கியமான விஷயம், உண்மையை சொன்னா, நான் தான் தொட்டேன் அப்படின்னு. இந்த அனுபவம் தாங்க இல்ல, இந்த அனுபவம் தான் இல்ல. எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? அங்க போய் தொட்டாங்க, சரியாயி போச்சு. இயேசுக்கு தெரியும் யார் தொட்டதுன்னு. இயேசுக்கு தெரியாதா? அவர் சகலத்தையும் அறிந்தவர், சர்வ வல்லவர். அந்த அம்மா பாருங்க, உண்மையை சொன்னாங்க. எங்க நீங்க தேவ சமூகத்துல இருந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, எங்க தேவ சமூகத்துல வந்து நான் நிக்கிறேன், இயேசு இருக்கிறத நான் நிக்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு வார்த்தையினால எனக்கு ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும், விசுவாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே போல உண்மையை வந்துருச்சு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போகும்போது சமாதானம் தான், வாழ்நாள் முழுவதும் சமாதானம் தான். 12 வருஷம் பெரும் பாடுல இருந்து ஒரே நிமிஷத்துல சமாதானமா வீட்டுக்கு போய், இனிமே நீ வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா இந்த கேடு உன்னை தொடராது. உன்னை இனிமே தொடர போறது என்ன? சமாதானம் தான். ஏன்னா வேதம் சொல்லு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன ஆவானா? ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப இந்த அம்மா அதான், ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, 12 வருஷம் பாடு. தான் சுய புத்தியை பார்த்தாங்க, தாங்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்தாங்க, தாங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பார்த்திருப்பாங்க, பெரிய டாக்டரை பார்த்திருப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போய் பார்த்திருப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லைன்னு வந்தா இயேசு ஞாபகம் வந்தது. இயேசு கிட்ட மட்டும்தான் ஒரு சமாதானம் இருக்கு. இவரை போய் நான் தொட்டா சரி. உண்மையை சொன்னால், அங்க என்ன உண்மையை சொன்னாங்கன்னு தெரியல, ஏதோ உண்மையை சொல்லியிருக்கிறாங்க இந்த ஊழியக்காரர்கிட்ட. அடுத்தது பாருங்க, எங்க உண்மையை பேசி இயேசுதான் அப்படின்னு நம்ம நிக்கிறோமோ, அப்ப நம்ம சமாதானமா போயிடும் நம்ம வாழ்க்கை. முதலாவது சமாதானம் எங்க? முதலாவது சமாதானமா வாழ்னா என்ன செய்யணும்? கடவுளுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து இயேசுவின் வார்த்தையை பேசும்போது சமாதானம். 2வது, என்னை நானே தாழ்த்தி சிறுமைப்படுத்தி தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது சமாதானம். 3வது சொன்னேன், இயேசுக்காக நான் உற்சாகமா கொடுக்கிறேன் போது அங்க எனக்கு ஒரு சமாதானம். 4வது, நான் உண்மையை சொல்லி இயேசுதான் விசுவாசத்தோட போய் அவர் இடத்துல விழுந்துட்டேன்னா நான் சமாதானத்தோடு தான் போவேன். இப்ப சமாதானம் எத்தனை பேர் சொல்ல முடியும், இதெல்லாம் நான் சரியா இருக்கிறேன்? இந்த எண்ணம் வரணும். இந்த எண்ணம் வரணும் போது நமக்கு சமாதானம் உண்டாகும். சரி, அடுத்து இன்னொரு காரியத்தை நான் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு சமாதானத்தை சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 7:50. ஐயோ, இங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு பாருங்களேன், இவருக்கு இதே வேலை போகுது. அந்த ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டிலையும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, புதிய ஏற்பாட்டிலையும் அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டு பாருங்க. ஒருத்தனுக்கு யுத்தத்துக்கு போகணும், பார்வோனை ஜெயிக்கணும், அங்க ஒரு சமாதானம். அடுத்தது ஒரு அம்மாவுக்கு தான் குடும்பத்தையே ஜெயிக்கணும், தான் சரீரத்தை ஜெயிக்கணும், குறைகளை மாத்தணும், அங்க சமாதானம். இன்னொரு அம்மாவுக்கு வீட்டுல யுத்தம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம பதுக்கி வச்சாச்சு, அதனால பிரச்சனை தேடி வருது. கொடுத்த போது சமாதானம். ஒரு அம்மாவுக்கு ஊரெல்லாம் சுத்தி செலவு பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, என்னென்னவோ நடந்தது, அங்கெல்லாம் கிடைக்காத சமாதானம். நான் போக வேண்டிய இடத்துக்கு போனா எனக்கு சமாதானம், போக வேண்டிய இடத்துக்கு போனா சமாதானம், அங்க போய் நான் உண்மையை சொன்னா எனக்கு சமாதானம். அதோட இங்க பாருங்க, இந்த அம்மா இந்த ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அப்ப நமக்குள்ள விசுவாசம் உறுதியா இருக்கும்போது நமக்கு சமாதானம் தான். இது எங்க நடக்குதுன்னா, சீமோன் பேதுரு வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம். அதே 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டுல பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமளத்தை. இந்த அம்மா யாரு? பாவியான ஸ்திரீ. அது என்ன பாவம் தெரியல, ஏகப்பட்டது இருக்கும் போல இருக்கு. பாவம்ன்ற ஒரே வார்த்தையில வந்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய பாவி பண்ணுங்க, அது ஊருக்கே தெரிஞ்சு போயிருக்கு. ஆனா இயேசு இங்க வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டவன என்ன பண்ணாங்களா, பரிமள தைலத்தை கொண்டு வந்து 38வது வசனம், அவருடைய பாதங்களை அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து
பாருங்க, எல்லாரும் தண்ணியில காலை கழுவிட்டு தொடச்சிட்டு எண்ணெய் போடுவாங்க, நம்ம கண்ணீர்லயே கழுவுறாங்க. அவ்வளவு பாவம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. உள்ளுக்குள்ள அவ்வளவு பாவம். யோசிச்சு பாருங்க, வரும்போது பாவத்தை சுமந்துட்டு வந்தா, போகும்போது சமாதானத்தை சுமந்துட்டு போறா. வரும்போது பாவத்தோட வந்தா, அழுகையில கண்ணு கலகர. அது பாருங்க 47வது வருஷம் வாசிங்க. இங்கதான் விஷயம். சமாதானத்தோட வாழ்க்கை வாழணும்னா பாவத்தை அறிக்கை செய்யறது மட்டும் இல்லாம அன்பு கூறணும். இயேசு மேல வைக்கிற அன்பு என்ன ஆகக்கூடாது, குறையவே கூடாது. சிலருக்கு எப்பயாவது அண்ணா சொல்றேன், அன்பு எப்ப தெரியுமா பொங்குது, ஏதாவது பிரச்சனை வரும்போது அன்பு பொங்குது. அப்ப அந்த அன்பு எப்பயுமே இருக்கணும். ஒரு சிலருக்கு அன்பு இருக்கும், ஆனா பிரச்சனைகள் வரும். ஆனா தீர்க்கிற இடம் தேவ சமூகமா இருக்கும். நம்ம சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்க. ஆதலால் நான் சொல்லுகிறேன், நான் எனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ரொம்ப ஹைலைட்டான ஒரு வார்த்தை இல்ல, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. இவ அன்பை சொல்ல முடியலப்பா, நான் இருக்கிற இடம் தேடி வந்தா பாத்தியா, தான் பாவி வரும்போது பாவன்ற ஒரு மூட்டையை சுமந்துக்கிட்டு வந்தா. ஆனா அவளுக்குள்ள ஒரு அன்பு இருந்தது, போகும்போது சமாதானத்தை சுமந்துக்கிட்டு போறான். இதுதான் சமாதானத்தோட வாழணும்னா அன்பு செலுத்தணும். என்ன பண்ணணும், பாவத்தை விட்டுடணும். அப்ப அன்பு நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நான் சமாதானத்தை பத்தி பல ஆங்கிள் உங்களுக்கு பேசியிருக்கேன், திருச்சபையில பல வார்த்தைகள் சமாதானத்தை பத்தி பேசியிருக்கிறேன். ஆனா இந்த சமாதானத்தை யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில நிரந்தரமா சமாதானம் இருக்கணும், நான் யுத்தங்களை ஜெயிக்கணும், என்னுடைய குறைகளை ஜெயிக்கணும், எனக்கு விரோதமா வரக்கூடிய காரியங்களை நான் ஜெயிக்கணும், அதே போல என் சரீரத்துல இருக்கிற வியாதியை ஜெயிக்கணும், அதே போல என் பாவத்தை ஜெயிக்கணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இயேசுவை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய வார்த்தையை நம்பணும், அன்பு செலுத்தணும், ஜெபிக்கணும், ஊழியர்களுடைய ஆலோசனையை அப்படியே கேட்கணும். இன்னைக்கு கேட்டு நாளைக்கு என்னத்துக்கு, நம்ம இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு தரிசனம் சொல்லிட்டாங்க, அன்னைக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் பாருங்க, எல்லாம் தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சமாதானமே. எல்லாம் கவனிச்சு பாருங்க, மோசே போறதுக்கு முன்னாடியே சமாதானத்தை வாங்கிட்டு போயிட்டான். இந்த அண்ணால் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சமாதானத்தை வாங்கிட்டான். இந்த நாபாலின் மனைவி அவளும் பாருங்க, யுத்தத்துல தோக்கத்துக்கு முன்னாடியே சமாதானத்தை வாங்கிட்டான். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்ரீ பாருங்க, சமாதானத்தை சரீரத்துல உடனே வாங்கிக்கிட்டான். இந்த பாவியான ஸ்ரீ பாருங்க, அன்போட வந்தா, பாவத்தை சுமந்துட்டு வந்தா, ஆனா இருதயத்துல அன்பு இருந்தது, போகும்போது சமாதானத்தை வாங்கிட்டான். அப்ப இன்னைக்கு சமாதானத்தோட வாழணும்னா நாம இயேசுவை முழுமையா விசுவாசிக்கணும். முழுமையா விசுவாசிக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும், இனிமே நான் சமாதானத்தோட இருக்கு. இந்த சமாதானத்தை பத்தி இன்னைக்கு ஒரு செய்தி கேட்டுட்டேன், இனிமே என் வாழ்க்கையில சமாதானம் தான், என் குடும்பத்துக்கு சமாதானம் தான், என்னுடைய வியாபாரத்துக்கு சமாதானம் தான், என்னுடைய படிப்புக்கு சமாதானம் தான், என்னுடைய எதிர்காலத்துக்கு சமாதானம் தான், என்னுடைய சரீரத்துக்கு சமாதானம் தான். இனி சமாதானத்திலேயே நான் மிதக்க போறேன், இனி சமாதானமாவே நடக்க போறேன், இனி சமாதானமாவே பேச போறேன், இனி நான் போற இடம் சமாதானம் தான். அகையால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீர் பேசினீர், சமாதானத்தோட போன்னு சொல்லு. எந்தெந்த விசுவாச பிள்ளைகள் இந்த செய்தி கேட்டு இருக்கிறார்கள், யூடியூப் மூலமாக கேட்கிறார்கள், வாழ்க்கையில சமாதான குறைச்சல் இருக்குமானால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. ஆண்டோடைய வார்த்தையை பிடித்துக்கொள், அதை விசுவாசி, அதை பயன்படுத்தி நீ குறையோடு இருப்பாயானால், உன் சரீரத்துல ஒரு குறை, உன் வாழ்க்கையில ஒரு குறை, உன்னுடைய வீட்டுல ஒரு குறை, உன்னுடைய பொருளாதார காரியங்கள ஒரு குறை, ஞானத்துல குறை, தேவ சமூகத்துல நீ சிறுமைப்படுத்தி ஜெபித்துப்பார், சமாதானம் உண்டாகும். அதே போல் எப்படிப்பட்ட வல்லமைகள் எழும்பி வந்தாலும் அந்த கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் சரியாய் கொடுக்கும்போது, என் வருமானத்திலிருந்து ஒரு பங்கை தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் சரியாய் கொடுக்கும்போது என் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகிறது. மருத்துவர்களை அல்ல, என் பணத்தை அல்ல, என் அதிகாரத்தை அல்ல, என் பிரச்சனை தீர்க்கும் இடம் தேவ சமூகம். இயேசுதான் என் பிரச்சனையை தீர்க்க முடியும்ன்ற விசுவாசத்தோட வந்து உண்மையே சொல்லும் பொழுது அங்க ஒரு சமாதானம், சமாதானத்தோட வாழ்க்கை. பெரும்பாடோடு வந்தவர் சமாதானத்தோட போனா. தேடி வரணும், இயேசுவை தேடி வரக்கூடிய நாட்கள் வரணும். கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறான், தேடி வருவேன். இந்த பாவியான ஸ்திரீ பரிமள தைலத்தை கொட்டினது மட்டுமல்ல, பாவத்தோடு வந்தால் ஒரு பாரம், பாரம் என்று வேதம் சொல்லுகிற பாரத்தோடு வந்தால், ஆனால் அவள் அன்பு கூர்ந்ததினால் இயேசு சொன்னார், சமாதானத்தோட போ. ஆகையால் இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தின் வழிகள், சமாதானத்திலே நான் எப்படி நடக்க முடியும் என்ற கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறீர் வசனத்தின் அடிப்படையில். சமாதானமாய் வாழட்டும், இயேசுவின் நாமத்தினால் சமாதானமா வாழட்டும். இயேசு
பரலோகம் போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, என் சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உங்களுக்கு எதுல சமாதானம் வேண்டும்? சரீரத்துல சமாதானம் வேணுமா? எடுத்துக்கோங்க. உங்களுடைய பண ரீதியான காரியங்கள்ல சமாதானம் வேணுமா? எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சகல காரியங்கள் சமாதானம் வேணுமா? ஆண்டவர் வைத்திருக்கிறார். சமாதானத்தை எடுத்துக்கொள்ள வழியும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சமாதானத்தோட போ. இந்த வார்த்தையோடு கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. சமாதானமா இருக்கட்டும், சமாதானமாய் வாழ்க்கை நடத்தப்படட்டும், சமாதானமா இயேசுவின் வருகையின் போது விசுவாச பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.